கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் வருஷத்தின் கடைசி நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வந்ததை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 66:12. மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொன்னது போல, இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே பலவிதமான பிரச்சனைகளையும் பாடுகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் பல வெள்ளங்களையும் கடந்து வந்திருப்பீர்கள். 2026 நீங்கள் ஒரு செழிப்பான இடத்திற்கு போக போகிறீங்க. அப்படியாக ஒரு சிறந்த பேச்சாளர், அவர்கள் வாழ்க்கையில் அவங்க குடும்பங்களில் மிகவும் ஏழ்மையான குடும்பம், அதில் அப்பா மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை படிக்க வச்சு அந்த பிள்ளையை கல்லூரியில் சேர்த்து பிறகு அவங்க ஒரு எம்ஏடு டீச்சராக்கி அவங்க போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க வாழ்க்கையில் அவங்க நிந்தை அவமானத்தை அவங்க சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானத்தை பற்றி சொல்கிறாங்க. என்னை டீச்சராக பிடி டீச்சராக போட்டாங்க, என்னை ஸ்கூல் ரூமில் கூட ஆஃபீஸ் ரூமில் கூட சேர் கொடுக்க மாட்டாங்க, அங்கே போய் இதில் ஸ்கூல் கிரவுண்டில் உட்காருங்க அப்படிம்பாங்க. என் கையில் ஒரே ஒரு பென்சில் தான் இருந்தது. அந்த நேரத்தில் பிடி டீச்சராக போட்டாங்க. அப்பொழுது 10th ஸ்டாண்டர்டுக்கு வர டீச்சர் வரல. அப்போ திடீர்னு ஒரு டீச்சர் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு டீச்சர், அந்த கிளாஸ் டீச்சர் வந்துட்டாங்க. ரொம்ப கோபமாக அசிங்கமாக பேசிட்டாங்க. உன்னை யார் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் அவங்க ஏன் உள்ள டீச்சிங் பாடம் எடுத்த அப்படின்னாங்க. உடனே வெட்கப்பட்டு தலை குனிந்து அவங்க போனாங்க. அதன் பிறகு பல விதமான கல்லூரியில் அவங்கள் விரிவுரையாளர் ஆகி அதுக்கு பிறகு பலவிதமான ப்ரொமோஷனில் வளர்ந்து இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் வளர்த்த தமிழ்ச்சங்கம் இருக்கே, அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனராகவும் அந்த தமிழ்ச்சங்கத்துக்கே ஒரு தலைவராகவும் இருக்கிற அன்பு சகோதரி அவர்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டார்கள். வாழ்க்கையில் ஏற்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், இவைகளெல்லாம் நான் பென்சிலில் ஆரம்பித்த என் வாழ்க்கை இன்றைக்கி க்ரீன் இங்கில் கையெழுத்து போடுகிற அளவுக்கு கடவுள் என்னை கொண்டு வந்து சேர்த்தார். அந்த சகோதரி அவங்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் இயேசுவை மிகவும் அதிகமாக நேசிக்கிற ஒரு சகோதரி. இயேசுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுகிற ஒரு சகோதரி. அப்படிப்பட்ட அன்பான அந்த சகோதரிக்கு கர்த்தர் இவ்வளோ ஒரு அற்புதங்களை செஞ்சிருப்பார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் வருகிற 26ஆம் ஆண்டில் 2026ஆம் ஆண்டில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். ஒரு செழிப்பான இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்க்க போகிறார். அப்படியாக தாவீதினுடைய வாழ்க்கையில் சிறு பிராயத்திலிருந்தே என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான். அவனுடைய பிறப்பை குறித்து அநேகர் கேவலமாக பேசுவார்கள். மதுபான பாடலின் நான் மகனானேன் என்று சொல்வார்கள். மதுபானம் அறிந்துவிட்டு அங்கே ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து எல்லாரும் கிண்டலும் கேலியும் பரிகாசம் பண்ணுவார்கள். அது மாத்திரமல்ல, தகப்பனும் தாயும் கைவிட்டார்கள், என் சகோதரர்களுக்கு நான் வேற்று மனுஷனானேன் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, தீயை போன்ற வார்த்தைகள் கூட இருந்த சீமையை, இரத்த பிரியனை, பேலியாளின் மனுஷனை, தொலைஞ்சு போ, நாவும் நெருப்பு தானே. அந்த நாவு நெருப்பு அவனை தீயை கடந்து வந்தான், அந்த வார்த்தையினாலே கொன்றான். அது மாத்திரமல்ல, கூட இருந்த அகிதோப்பேல் தன் மகனோடு சேர்ந்து கொண்டான், அப்சலமோடு சேர்ந்து கொண்டான். அப்சலம் ஆட்சியை பறித்து கொண்டு தாவீதை அனுப்பிவிட்டான். அப்பொழுது தண்ணீரை கடந்து போனான், யோர்தானை கடந்து போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தீயை கடந்து வந்தான். முதலாவது மனுஷர்கள், ஒன்றுக்கு உதவாத மனுஷர்கள் தலைமையில ஏறி போனார்கள். அடுத்தது தீயை கடந்து வந்தான். அடுத்தது அந்த யோர்தானை கடந்து வெறுங்காலோடு கடந்து போகிறான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அகிதோப்பேல் அப்சலமோடு சேர்ந்துக்கிட்டு அந்த கூட்டு சதி பண்ணிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது 14 ஆண்டு அந்த வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து மீண்டும் அவன் யோர்தானை கடந்து பட்டணத்துக்கு வருகிறான். கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். ஒரு செழிப்பான இடத்துக்கு ராஜாவை இந்த தாவீதை கொண்டு வந்து சேர்த்த தேவன் உங்களையும் அந்த 2026 ஒரு செழிப்பான ஆண்டுக்குள்ளே கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாய் நடத்தி வந்தீர், அதிசயமாய் நடத்தி வந்தீர், எங்களையும் நடத்தி வந்தீர், குடும்பத்தை நடத்தி வந்தீர், ஊழியத்தை நடத்தி வந்தீர். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், ஊழியத்தையும், வேலை, வருமான தொழில் எல்லாவற்றையும் நடத்தி வந்தீர். அதற்காக நன்றி. இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டும், பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். ஒவ்வொருவரையும் வெளியெடுத்து பாதுகாத்துக்கொள்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless you.